சாதிவாரி கணக்கெடுப்பில் மிக தெளிவாக நம்ம நிதானமாக பேசுகிறோம். தமிழக அரசின் பொய் வேடம் களையும் சாதிவாரி கணக்கெடுப்பில் சொன்னவர் திரு விஜய் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்கள். மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று இல்லை, மாநில அரசே எடுக்கலாம். அதற்கு முன்னோட்டமாக அவர் சொன்ன வார்த்தைகள், மத்திய அரசு எடுப்பதற்கு முன்பாக மாநில அரசு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பீகார், கர்நாடகா மற்ற மாநிலங்கள்லாம் உதாரணம் காட்டி பெரிய பத்தியா இருக்கு, அதனால நான் வாசிக்கல. அவர் சொல்றாரு, இதுல நீங்க தமிழ்நாடு அரசு சமூக நீதி என்று பேசி ஏமாற்றுகிறது. 50 நாட்களில் கர்நாடகாவில் எடுத்து விட்டார்கள். தமிழ்நாடு ஏன் எடுக்க மறுக்கிறது? ஏன் ஒன்றிய அரசை மத்திய அரசை காரணம் காட்டுகிறது? இதெல்லாம் அவர் பேசினது. அண்ணா அதுல ஒரே ஒரு டேட் மட்டும் பாத்துட்டீங்கன்னா சொல்லுங்க. இது நீங்க ஒண்ணும் இல்ல, நான் சொல்றேனே, நான் என்ன சொல்றேன்னா ஒன்றிய அரசு திருவாரூர் போனது பிரச்சாரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா ஒன்றிய அரசு நாங்க காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்க போறோம் சொன்ன செக் டேட்டுக்கு முன்னாடி பேசுனது. எப்ப சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? ரொம்ப தெளிவா ஒன்றிய அரசு எடுப்பதற்கு முன்பாகவே நாம் ஒரு முன்னோட்டமாக சொல்றேனே. ஒரு நிமிஷம், திமுக இதைத்தான் சொல்லிச்சு, சென்செக்ஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். மாநில அரசுக்கு சர்வே தான் எடுக்க முடியும், அதிகாரம் இருக்கு. சர்வே வச்சு நலத்திட்டங்கள் கொடுக்கலாமே தவிர இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று திமுக சொன்ன போது நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் என்று சொன்னவர்கள் இல்ல. நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் இருக்கு, நம்ம 69 நெருங்கிட்ட 2021 ஜட்ஜ்மென்ட் தான் நான் சொல்றேன். அதுதான். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா அதேதான், அந்த உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கலாம்ல, சர்வே வச்சு நீங்க இப்ப எடுத்து கொடுங்க. அதுதானே நான் சொல்றேன். எனக்கு ஒரு 30 செகண்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை விளவரே சொல்லிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹாட் டாபிக்ன்றதால நான் டீடைல் சொல்ல ட்ரை பண்றேன். முதல்ல ஒன்றிய அரசு அந்த சென்சஸ் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் அதான் நாங்க எடுக்க போறோம்ன்ற வார்த்தையை கமிட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, நம்ம சர்வே எடுக்கலாம்னு. இன்னைக்கு சென்சஸ் எடுக்க போறோம், நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம். அப்ப அதை சேர்த்து எடுக்கிறது ஈஸியா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. நான் இப்போ சர்வே வேணாம்னு சொல்லல, நீங்க சொல்லக்கூடிய அந்த டேட் பயன்படுத்துறீங்க, நீங்க பயன்படுத்திய வார்த்தை திரும்பவும் சொல்றேன். சொல்லும்போது எடுக்க வேண்டிய சர்வே அவசியமாகுது. ஒன்றிய அரசு எங்க சொல்லிச்சு? ஒரு நிமிஷம், எடுக்க மாட்டோம்னு சொன்னது ஒரு வார்த்தை சொல்லுங்க. கமிட் பண்ற வரைக்கும் தட் வாஸ் எடுக்க மாட்டோம்னு ஒன்றிய அரசு சொல்லுது. ஆமானே, நம்ம கமிட் சொல்ல விடுங்கனே. உங்க குரல் பெருசு, நான் குழந்தை பையனே. இல்ல எடுக்க மாட்டோம்னு சொல்லல, அதுதானே. இல்லனே, அவங்க கமிட் பண்ற வரைக்கும் தட் வாஸ் வேக்ன்றேன். அவங்க இப்போ ரீசன்ட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் ஒப்புக்குறாங்க இந்த மாதிரி நாங்க எடுக்க போறோம்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க எடுப்பாங்களா இல்ல நமக்கு தெரியாது. இல்ல எடுக்க போறோம்னு எடுக்க மாட்டோம்னு உங்களுக்கு யார் சொன்னா? நான் அதை தானே சொல்றேன், தட் வாஸ் வேக்னு சொல்றேன். இஃப் தேர் வாஸ் a gray area நம்ம அதை எடுக்கலாம் சர்வே. இப்போ அது இல்லங்க, கிளியரிட்டி வந்துருச்சு. நான் சொல்றேன் ஒரு முடிவு வர போகுது. இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுது. அட்லீஸ்ட் நீங்க ஒத்துக்க வேண்டாம். மாநிலங்கள்ல இப்ப கர்நாடகா உட்பட சில மாநிலங்கள் எடுக்கப்பட்டு காஸ்ட் பேஸ்ட் எடுக்கப்பட்டு அது வெளியிட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை திருப்பி சொல்றேன். ஒன்றிய அரசு எடுப்பதற்கு முன்பாக முன்னோட்டமாக மாநில அரசுக்கு எடுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னவர் திரு விஜய். அவ்வளவுதான். மக்கள் சொல்லிடுங்க. அதாவது மத்திய அரசுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, நாமளே எடுத்து அதை கொடுத்துடலாங்கிறதா கடந்த காலத்துல தாவேக சொன்னது. காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு எடுக்காத பட்சத்தில், எடுக்க போறதா இல்லையான்ற கிளாரிட்டி இல்லாத இடத்துல சர்வே அவசியமாகுது. முன்னோட்டத்துக்கு அது உள்ள அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு எங்க சொன்னாங்க? எடுக்க போறதுன்னு எந்த முடிவுக்கு நம்ம வரணும்? ஐயோ, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட். இப்போ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன். நான் கொடுப்பேன்னு சொல்லல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. நீங்க அப்ப என்ன பண்றீங்க? கை தேவை அவசியமா இருக்கு. செந்தில் என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கைமாத்து வாங்குறீங்க. நான் சொல்றேன், அண்ணே நாளைக்கு மதியம் 12 மணி கொடுத்துட்றேன்னு சொன்னா, நாளைக்கு மதியம் வரைக்கும் தானே, எனக்கு திங்கக்கிழமை தான் தேவைன்னு நீங்க சொல்லிட்டீங்க. என்ன பண்ணலாம்? வெயிட் பண்ணலாம். அது போல ஒன்றிய அரசு சென்சஸ் எடுக்க போறேன்ற கமிட்மெண்ட் கொடுக்கல. அது வரைக்கும் தட் வாஸ் வேக். அது ஒரு கிரே ஏரியாவா இருந்துச்சு. எடுப்பானா மாட்டானா, பண்ணுவானா மாட்டானு இருந்துச்சு. இப்போ ஒன்றிய அரசு எடுக்க போறோம்னு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கான டேட் கொடுத்துட்டாங்க 2027. அப்போ சர்வேவும் சேர்ந்து பயணிக்க. இப்போ சொல்றோம் சர்வே வேணா நாங்க சொல்ல, சர்வே சேர்ந்து பயணிக்கிறது ஈஸியா இருக்கும், காஸ்ட் கட்டிங்கா இருக்கும்னு சொல்றேன். இன்னும் இதுல பாலிசி டிசிஷன் எடுக்கப்படலன்னு சொல்றேன். 55 நாள் தாங்க ஆகுது. எங்களோட பாலிசியில் நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லலைங்க. 5 வருஷம் எடுக்காதவங்க நீங்க கேட்கலையே. இப்போ எங்களுக்கு ஒரு செக் டேட் வந்துருச்சு, காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வரதுக்கு கூட சர்வே எடுக்கிறோம். டிலே ஆகிற பட்சத்தில் உடனே எடுக்கிறோம்னு சொல்றோம். ஆனா அந்த 5 வருஷம் 15 வருஷ காரங்களை கேட்க மாட்டீங்க, திரும்ப எங்களை கேட்கறீங்களே. சுதந்திரம் வாங்கி ஒரு காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கல இந்த நாடு, ஒரு காஸ்ட் பேஸ்ட் சர்வே எடுக்கல இந்த மாநிலம். காங்கிரஸ் உங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆண்ட காலத்துல எடுக்கல. அதான் அப்ப திமுக கூட்டணி இருந்தாங்க. எங்க கூட்டணி ஆளும் போது அவங்க எடுப்பாங்க. காங்கிரஸ் இருந்தாங்க. இப்ப நாங்க வந்த பிறகும் இப்ப காவிரியில இருந்து ஒரு சிக்கல் இருக்கு. காவிரியில இருந்து ஒரு ரீசெண்டா ஒரு சிக்கல் படிக்கிறேன். ஒரு நிமிஷம் கொடுங்க, இது ஒரு முக்கியமான டாபிக். யாருமே அதை பத்தி பேசல. அது ரீசெண்டா படிக்கும்போது ஒரு தப்பான ட்ரோல் பண்றாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் இறங்கி படிக்கிறேன். படிக்கும்போது 74 ஒரு அக்ரிமெண்ட் முடியுது. அது 70 கலைஞர் ஒரு கேஸ் போடுறாரு.
71 அதை விட்ரா பண்ணிடுறாரு. 72ல ரிட்டு போடுறாங்க விவசாயிகள், அதுவும் 75ல விட்ரா பண்ணப்படுது. 1986 வரைக்கும் தமிழக அரசு எதுவுமே செய்யல. அந்த கேப்ல 74ல இருந்து 82க்குள்ள 3 அணையை கட்டிட்டாங்க கர்நாடகால. கபினி, ஹேமாவதி, ஹெராங்கி டேம்ஸ் கட்டிட்டாங்க. 1955லயும் 57லயும் காமராஜர் கட்டின 2 டேம் இருக்கு, பவானி சாகர், அமராவதியும். தமிழகத்துல ஒரு டேம் கூட கட்டல. என்னங்க சட்டசபையில் கேட்ட செக் டேம் கட்டியிருக்கோன்றாங்க. டேம் ப்ரோஜனம் எப்படி இருக்கு, செக் டேம் யூஸ் எப்படி இருக்கு? இப்போ இது எல்லாமே தள்ளி போட்டு 86ல கேஸ் போட்டு 90ல வெர்டிக்ட வாங்கி அப்ப ட்ரிபியூனல் அமைச்சு 2007 அதோட ஃபைனல் அவார்டு கொடுத்து 2013 வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணாம வச்சு 13ல திரும்ப கேஸ் போட்டு 18ல ஃபைனல் வெர்டிக்ட் வாங்கி திரும்ப 21ல மேகதாதுன்னு வந்து நிக்கிறான். நமக்கு NHRCல இது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம், அது உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், நம்ம அதை பரம்பரை வச்சிருக்கிறோம். காவிரி விவகாரத்தில் செக் டேம் கட்டியிருக்கிறாங்க. நீங்க ஆற்றுச்சமவெளியில் அணை கட்டுவது என்பது சாத்தியமாங்கிறத அறிவியல் இல்ல முடிச்சேன். அது இல்லாம 42 அணைகளை கட்டிக்கார். நான் பேரை கூட சொல்ல தயார் விட்டுருங்க. எங்க மாவட்டத்தில் மட்டுமே 5 அணை, முல்லை இது நம்பியாறு, கொடுமுடியாறு, வடக்கு பச்சையாறு, பொய்கையாறு, கோதையாறு, அணைக்கட்டுகளோட எத்தனை கனஅடி தண்ணீருங்கிற வரைக்கும் என்னால் சொல்ல முடியும், அதை விடுங்க. ஆனா காவிரி விவகாரத்துல ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்தவர் கலைஞர். அவர் இருக்கும்போது அந்த நடுவர் மன்றத்தை அமைக்கணும்னு பேசி நடுவர் மன்றங்கிறது என்னன்னா ஜுடிஷியல் பாடி. அதுதான் பேசி, அதுதான் கலைஞருடைய ஆதரவு தானே. விபி சிங் ஆதரவு தானே கொண்டு வந்து முடிச்சிடறேன். கொண்டு வந்து அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு, நடுவர் மன்றத்தை அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொள்ளல. நடுவர் மன்றத்தினுடைய இடைக்கால தீர்ப்பு, அதை எதிர்த்து இறுதி தீர்ப்பு வந்துச்சு. அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு அப்படியே உறுதி செஞ்சுட்டாங்க. பெங்களூர் குடிநீர் தேவைக்கு மட்டும் கொஞ்சம் டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லி மற்ற எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா இதுல துரோகம் பண்ணது யார் தெரியுமா? பாஜகவும் மோடியும். என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு, பக்ரா பேஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு மாதிரி அது எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. போர்டு அமைச்சிருந்தா சட்ட திறக்கிற அதிகாரம் போர்டு கையில இருக்கும். போர்டுங்கிறது யூனியன் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அங்க இருப்பாங்க. ஆனால் மோடி செய்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கொடுத்த மெக்கானிசத்துக்கு எனக்கு விளக்கம் தெரியலன்னு உங்களுக்கு அது நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 நாள் டைம் கேட்டாங்க, கோர்ட் அமைச்சு ஆகணும்னு சொல்லிச்சு. போய் விளக்கம் கேட்டு இவங்க அத்தாரிட்டி அமைச்சாங்க, ஆணையம் அமைத்தார்கள். ஆணையத்திற்கு ஷட்டரை திறக்கிற அதிகாரம் கிடையாது. மீண்டும் ஷட்டரை திறக்கிற அதிகாரத்தை கர்நாடக அரசிடம் கொடுத்தது பாஜக. அதை திமுக கண்டிக்குது. தாவேகாவும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக சேர்த்து கண்டித்தால் மகிழ்ச்சி. இதுல ஒரே ஒரு அடிஷன் மட்டும் நீங்களே சொல்லுங்க. 1970ல ஒரு கேஸ் போட்டு ஏன் விட்ரா பண்ணாரு? அதுக்கு அதுதான் சொல்றேன். அதுக்கான காம்ப்ரமைஸ் கிடையாது. அது தனி தலைப்பா வைங்க. இல்ல டேட்டோட நான் பேசுறேன். இல்ல நான் டேட் வச்சிருக்கேன். நான் சொல்றேன், நீங்க அன்னைக்கு இந்திரா காந்தி என்ன வாக்குறுதி கொடுத்தார், அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இருந்த சிக்கல் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா அந்த கேஸ வாபஸ் வாங்கியதால தமிழ்நாட்டுக்கு இழப்பா அல்லது சாதகமாங்கிறது இருக்குல்ல, அதை நம்ம பேசலாம். அந்த ஒரே காலகட்டத்துல இந்த 3 அணையும் கட்டப்பட்டது ஒரே நேரத்துல.